பிப்ரவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வர்க்கி அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் சர்வதேச ஆசிரியர் விருதை 2026இல் பெற்ற கல்வியாளர் யார்? ரூபில் நஹி. இவர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர். 2015 முதல் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறும் 10வது ஆசிரியர் இவர். இவர் பெற்ற பரிசு தொகை 9.18 கோடி ரூபாய். துபாயில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற உச்சி மாநாட்டில் பட்டத்து இளவரசர் ஷேக் ரஷீத் அல் மக்தூமிடமிருந்து இந்த விருதை இவர் பெற்றுக்கொண்டார். இவர் நமது நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட பயிற்று மையங்களை நடத்தி வருகிறார். செகண்ட் ஒன், பிப்ரவரி 6 அன்று எந்த பொது நூலக அருங்காட்சியக வளாகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது? கன்னிமாரா பொது நூலகம், சென்னை, எழும்பூர். தேர்ட் ஒன், இந்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வெளியிட்ட பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு 2.0வில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? திரிபுரா. சிபாஹி ஜாலா மாவட்டத்தில் உள்ள ஜூஹல் கிஷோர் நகர் கிராமக்குழு இந்தியாவில் முதலிடம் பிடித்துள்ளது. ஃபோர்த் ஒன், பிப்ரவரி 6 அன்று மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். இது இந்நிகழ்ச்சியின் 9வது பதிப்பு ஆகும். ஃபிஃப்த் ஒன், டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்த பாரத் டாக்ஸி திட்டம் எந்த துறையின் சார்பில் தொடங்கப்பட்டது? கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் கூட்டுறவு துறை சார்பில் இந்த சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சிக்ஸ்த் ஒன், உலகளவில் வாழை ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதாக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் செல்வராகவன் கூறியுள்ளார். முதலிடம். வேலூர் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பிப்ரவரி 5 மற்றும் 6இல் நடைபெறும் உழவர் சங்கமம் 2026 வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் இதை இவர் தெரிவித்தார். மேலும் தற்போது 9 புதிய வாழை ரகங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் ஒன்று சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடியது. செவன்த் ஒன், வதோதராவில் நடந்த மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இரண்டாவது முறையாக பெங்களூர் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. மற்றும் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸ்மிருதி மந்தனா. தொடர் நாயகியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? குஜராத் அணியைச் சேர்ந்த சோபி டுவின் அவர்கள். எய்த் ஒன், புலிகளின் வாழ்விடமான ஒடிசாவின் சிமிலிபால் புலிகள் காப்பகத்தில் ஓர் இரவு தங்கிய முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு அவர்கள் பெற்றுள்ளார். நைன்த் ஒன், வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடரும் என RBI தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 50,000 கல்வி உதவித்தொகை வழங்கும் மத்திய அரசின் யாசஸ்வி திட்டத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த 430 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். இதில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 204 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய அளவில் கல்வி உதவித்தொகையில் முதலிடம் பிடித்து சேலம் மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 2593 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2024-25 கல்வியாண்டு. இது அதிக பணம் தேவைப்படும் படிப்பான பொறியியல் படிப்புக்கான திட்டமாகும். 11th ஒன், ஐரோப்பா முழுவதும் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களை பட்டியலிடும் QS ஐரோப்பா தரவரிசை 2026இல் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். 12th ஒன், சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் பிப்ரவரி 4. 2026இல் இதன் கருப்பொருள் டயலாக் ஓவர் டிவிஷன். 13th ஒன், உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. 2026இல் இதன் கருப்பொருள் யுனைடெட் பை யூனிக். 14th ஒன், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக பில்லு AI செயலியை எந்த மாநிலம் வடிவமைத்துள்ளது? ஆந்திர பிரதேசம். லாஸ்ட் ஒன், 2026ஆம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாடு எந்த கருப்பொருளின் கீழ் நடைபெறுகிறது? ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ், எதிர்கால அரசாங்கத்தை வடிவமைக்கும்.